ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாம். இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3 verse 1 to 8. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. To everything there is a season and a time to every purpose under the heaven. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். சரியா? ஸோ நான் ஒரு சில காரியங்களை வாசிக்கிறேன், நல்லா கவனமா கேளுங்க. ஓகே. A time to be born and a time to die, a time to plant and a time to pluck up that which is planted, a time to kill and a time to heal, a time to break down and a time to build up, a time to weep and a time to laugh, a time to mourn and a time to dance, a time to cast away stones and a time to gather stones together, a time to embrace and a time to refrain from embracing, a time to get and a time to lose, a time to keep and a time to cast away, a time to rend and a time to sue, a time to keep silence and a time to speak, a time to love and a time to hate, a time to war and a time of peace. ஸோ நான் தமிழ்ல வாசிக்கிறேன், ஸோ தட் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஸோ எல்லாவற்றிற்குமே ஒரு காலம் உண்டு. There is a season for everything. ஸோ இந்த அருமையான நாளில் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்ம வித்தியாசமாக எடுத்துக்கலாமே. நம்ம ஸ்கூலுக்குள்ள படிப்பை படிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அதே மாதிரி பைபிள் படிக்க ஒரு காலம் உண்டு, அதே மாதிரி ப்ரேயர் பண்ண ஒரு காலம் உண்டு, அதே மாதிரி உங்களுடைய விளையாட்டுக்குன்னு சொல்லி ஒரு காலம் உண்டு, நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஒரு காலம் உண்டு, ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு காலம் உண்டு. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. சரியா? ஸோ அல்டிமேட்டாக சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னால், மேக் ஒன் டைம் டேபிள். சில்ட்ரன், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் தேவை. சரியா? அப்படின்னு தான் உங்களுடைய டைமை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எவ்ரிடே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சீசன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உருவாக்க போகிறீங்க. எஸ் லார்ட், திஸ் டைம் ஐ எம் கோயிங் டு ப்ரே and this time I will go for Bible reading and this time இந்த டைமில் நான் என்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் ஆர் ஹோம்ஒர்க் நான் பண்ணுவேன். இந்த டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போவேன், ப்ளே. அண்ட் இந்த மாதிரி டைமில் கரெக்டாக டைமுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். அதே மாதிரி என்னுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட டைம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள்? ஒரு டைம் டேபிள் நீட்டாக ஒன்று பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கி சொல்கிறத நம்ம பார்த்தோன்னு சொன்னால், சேம் சாப்டரில் உள்ள வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹாப்பியாக இருக்கணும், நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசங்கி நமக்கு சொல்லி வர்றாரு. சரியா? ஸோ நமக்கு நல்ல டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. ஸோ நம்ம க்ளீனாக நீட்டாக டைம் டேபிள் பண்ணி எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரியா? ஸோ இனிமேல் இருந்து எல்லாத்துக்கும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் இருக்கணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யும்படியாக
உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க அப்படிங்கிறத நினைவுறுத்தும் வண்ணமாக இதே எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3 verse 12, I know that there is nothing better for people than to be happy and to do good while they live. பிரசங்கி 3:12, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நல்ல சந்தோஷமா இருக்கணும், நன்மை செய்யணும். இதை தவிர வேற எந்த ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. சரியா? ஸோ அதனால் 2 காரியம், நல்ல டைம் டேபிள் ரெடி பண்ணி உங்களுடைய டைமை நீங்கள் கரெக்டாக கீப்பப் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்க. வாழ்நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு எதுவுமே இந்த பூமியில் நமக்கு நிரந்தரம் கிடையாது. சரியா? ஸோ அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் செய்து அநேகருக்கு சாட்சியாக, அநேகருக்கு ஒரு முன்னுதாரணமாக, எக்ஸாம்பிளாக வாழ்ந்து முடியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.